friends, எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு Diwali Special recipe வீடியோல காரா பூந்தி எப்படி டேஸ்டா முறுமுறுன்னு செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். காரா பூந்தி செய்கிறதுக்கு 1 கப் கடலை மாவு எடுத்திருக்கேன். இது கூட 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இல்லை நம்ம அரிசி மாவு போட்டிருக்கிறதுனால காரா பூந்தி மொறுமொறுன்னு டேஸ்ட்டாக சூப்பராக வரும். மாவை தோசை மாவு பார்த்து கரைச்சி வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். கடாயில் எண்ணெய் ஊற்றி எண்ணெயை நல்லா காய வச்சிடலாம். எண்ணெய் நல்லா காஞ்சிடுச்சு. நான் காரபூந்தி பண்ணுறதுக்காக கண்ணுக்கண்டி தான் யூஸ் பண்ண போகிறேன். கண்ணுக்கண்டியில் நம்ம கரைச்சி வச்ச மாவை எடுத்து ஊற்றிடலாம். ஊற்றிட்டு மாவை நல்லா தேய்ச்சி விட்ருங்க. பாருங்கள், நல்லா முத்து முத்தாக அழகாக இருக்குது. இது எல்லா பக்கமும் நல்லா கிளறி விட்டு எல்லா பக்கமும் நல்லா வேக விடுங்க. காரபூந்தி நல்லா வெந்துட்டு இருக்குது. இதை கரண்டியை வச்சு அப்பப்போ எல்லா பக்கமும் நல்லா கிளறி விடுங்க. அப்போ தான் எல்லா பக்கமும் ஒரே மாதிரி நல்லா வேகும். காரபூந்தி செவந்து நல்லா வெந்துடுச்சு. இதை ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மிச்சம் இருக்க மாவையும் ஊற்றி வேக வச்சிடலாம். இப்போ போட்டதும் நல்லா வெந்துடுச்சு. இதையும் ஒரு பவுலில் மாற்றிடலாம். இந்த எண்ணெயிலே 5-6 பூண்டு தட்டி வச்சுருக்கேன், அதை போட்டு வறுத்துடலாம். இது கூடவே கொஞ்சோண்டு கருவேப்பிலையை தாளிச்சிடலாம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரா பூந்தி மேலே போட்டுருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க காரா பூந்தியில் 1 ஸ்பூன் சில்லி பவுட்ரு போடுறேன். உங்களுக்கு காரம் கொஞ்சம் கூட வேணும்னா கூட போட்டுக்கோங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நான் 1 ஸ்பூன் உப்பு போடுறேன். அடுத்து கொஞ்சமாக பெருங்காயத்தூள் தூவி விட்டுக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒரு கரண்டியை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இன்னும் இந்த வீடியோ நீங்கள் லைக் பண்ண பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. டேஸ்டான காராபூந்தி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த தீபாவளிக்கு காராபூந்தி செஞ்சு உங்கள் வீட்டில் உள்ளவங்கள அசத்துங்க. உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.